அனைத்து மக்கள் அரசியல் கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஆதரவு கடிதம் கொடுக்கறதுக்காக அலுவலகம் வந்திருக்கோம். நேற்றே எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை சந்தித்து கிரீன்வேஸ் சாலை பசுமை வழி சாலையில் அவரது இல்லத்தில் எங்களோட ஆதரவு கடிதத்தை வழங்கணும். தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளுக்காக ஆமாம் அழைப்பு விடுத்திருந்தாங்க. அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் நான் இல்லை நான் அது குறித்தெல்லாம் இன்னும் பேச தொடங்கலை. மாலை 6 மணிக்கு தான் பேசணும்னு சொல்லி அந்த குழு வர்றாங்க, பேசப்படும். இல்லை அதெல்லாம் நான் பேசிட்டு சொல்கிறேன். தற்போதைக்கு எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது அதிமுக ஆதரவாக அனைத்து தொகுதிகளிலையுமே வெற்றி பெறுவது, எல்லா வேட்பாளரும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போங்கிற ஒரு உறுதியை கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடத்தப்பட்டோன்னா நான் தகவல் கொடுக்குறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியில் வரும்போது நான் சொன்ன கருத்துக்களை வந்து திமுக சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் போட்ட தலைப்பு தான் அது. நான் தெளிவாக சொன்னது, கூட்டணியே போக மாட்டோம், கூட்டணியே வைக்க மாட்டோம்னு சொல்லி தான் பாமக வந்து அந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தப்போ தான் நாங்கள்லாம் அரசியலுக்குள்ளே வரோம். அந்த நிலையில அரசியலுக்குள்ள வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன் பொய் சொல்லி எங்களை வந்து கட்சிக்குள்ள வர வச்சிங்க, அதைத்தான் நான் வந்து பெரிதாக கூறினேனே தவிர, நான் கூட்டணி வைக்கிறது இயல்பு சாதாரணம் அப்படிங்கறதெல்லாம் எனக்குமே நல்ல அரசியல் அறிவோட தான் நம்ம அரசியலுக்குள்ள அடியெடுத்து வச்சேன். ஆனா அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது முழுவதுமாக இறுதி நாள் வரைக்குமே இதே மாதிரியே அவங்க நடந்துக்கிட்டு எந்தவித டிஸ்கஷனும் எந்தவித கலந்துரையாடலும் இல்லாம, இப்ப 2 ஆண்டுகள் வந்து எல்லாரும் உழைக்கிறோங்க, மாநில பொறுப்புல இருக்கோம், உழைக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டத்தில் ஒரு டிஸ்கஸ் பண்ணணும்ல, கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கிறது அந்த தகவல் கூட எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அங்க ஜனநாயகம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வெளியில வந்தேன். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தல் சமயத்துல நான் அதிமுக அலுவலகத்திற்கு என்னுடைய தோழமையாக உள்ள திருமதி சிவகாமி ரிட்டையர்ட் IAS அவர்களோட வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் வந்து மேயர் பதவிக்காக போட்டியிடலாம், அதாவது கவுன்சிலர் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக அதிமுக அலுவலகத்துக்கு எனக்கு ஒரு நட்பு ரீதியாக அழைப்பு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் நான் அலுவலகத்துக்கு வந்தேன். அதன் பிறகு எல்லாருடைய அவங்களோட அப்ரோச்னு சொல்லுவாங்கல்ல, அதிமுகவில் இருக்கக்கூடிய எக்ஸ் மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களா இருக்கட்டும், மிகவும் எளிமையாக அவர் வந்து நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி, நான் வந்து அப்ப வந்து அதிகமாகவே போராட்டங்களில் ஈடுபட்டாள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தொடர்ச்சியா டாஸ்மாக் எதிராக நம்ம போராடிட்டு இருக்கோம். அப்படி இருந்த போதிலுமே என்னுடைய போராட்டத்தில் உள்ள ஒரு நியாயத்தன்மையை உணர்ந்து என்கிட்ட வெளிப்படையாக எல்லாவற்றையுமே விளக்கமாக அவங்க ஆட்சி காலத்தில் செய்த நன்மைகளையும் எதெல்லாம் செய்ய முடிந்தது, இதற்கெல்லாம் காரணம் என்ன, இது போன்ற பல விளக்கங்களை நான் நேரடியாக முன்னாள் முதல்வர் மூலமாகவே பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு நிச்சயமாக ஒரு நம்ம தமிழராகவும் நல்ல தலைமை பண்போடும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு என்னுடைய பார்வைக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்கள் தெரிந்தார். அதனாலதான் நான் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கிறேன். புரியல. இல்ல, எனக்கு அவர்களை பற்றி நான் அவர்களுடைய முடிவும் என்னுடைய முடிவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுங்க. அதாவது மக்களுக்கு நான் பணியாற்றணும், அரசியல்ல பெண்கள் வரணும், அதிகாரத்தை கைப்பற்றணும், மக்களோட அடிப்படை உரிமைகளை மீட்பதற்காகவும், பெண்கள் வந்து அரசியலுக்குள்ள நிறைய பேர் வரணுங்கிறதுக்காகவும், இளைஞர்கள் அரசியலுக்குள்ள வரணும் என்று வந்து சினிமாவை உற்று நோக்கிற அளவுக்கு அரசியல் இளைஞர்கள் உற்று நோக்கிறது இல்ல. அதனால இதையெல்லாம் மையமாக கொண்டு நம்மை போன்றவர்கள் அரசியலுக்குள்ள வரணும். ஏன்னா அரசியல்னாவே வேறு பார்வையில் இருக்கு, அந்த பார்வையை மாற்றுவதற்கு நாமெல்லாம் ஒரு காரணமாக இருக்கணுங்கிற அடிப்படை தான் அரசியலுக்குள்ள வந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சியில என்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினேனே தவிர, அதன் பிறகு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுமே என்னுடைய மனதில் மக்களுக்காக என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க தேர்தல் முடிவு அப்படிங்கறதுல எனக்கும் அதுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது அவர்கள் முடிவு. அதை பேஸ் பண்ணி நான் முடிவெடுக்க மாட்டேன். எது மக்களுக்கான முடிவோ அது என்னுடைய முடிவு. இல்லைங்க, நான் எந்த எதிர்பார்ப்போடும் இல்லைங்க. இது முழுவதுமாக மக்களுக்காக நாம செயல்படணும் அப்படிங்கும் போது நம் குரலும் இன்றைய தமிழகத்தோட பிரச்சனையா இருக்கட்டும், இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம எடுத்து சொல்ல வேண்டிய நிலையில இருக்கும். இன்னைக்கு போதை கலாச்சாரம் வந்து அதிகமாயிடுச்சு, சட்ட ஒழுங்கு சீர்கேடு பயங்கரமா இருக்கு, எல்லா இடங்களிலுமே பெண்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஒரு உகந்த இடமாக இல்ல. ஏன்னா அங்கங்க கஞ்சாவோட விற்பனை, மற்ற பிற போதைப் பொருட்களோட விற்பனை எல்லாம் அதிகமானதுனால இன்றைய சூழ்நிலை அப்படிங்கிறது சரியில்லை.
இந்த சூழ்நிலையை எதிர்த்து மக்கள் மத்தியில் நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய இடம் இருக்கு. அது நான் பதவிக்காக ஒரு தொகுதிக்காக அப்படிங்கறத விட இதை நான் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்சியாக நம் கட்சி இருக்கும். தொகுதி என்பது தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை அடிப்படையில் நம்ம பேசலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.